அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 மீனவர்கள் கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக மீனவர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், சமீப நாட்களாக இது போன்ற கைது நடவடிக்கை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விவரம்? விக்னேஷ், அதாவது நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 400க்கும் குறைவான படகுகள் தான் மீன்பிடிக்க போனாங்க. அதாவது ராமேஸ்வரத்துல சுமார் 750க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ள நிலையில தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் கைது நடவடிக்கை மற்றும் படகுகளை சிறைபிடிக்கிறதுனால மீனவர் மத்தியில ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குது. அதனால ஒரு 50% படகு தான் போனாங்க. இன்னைக்கு அதிகாலையில அவங்க மீன் பிடிச்சு விட்டு ராமேஸ்வரம் நோக்கி கரையை திரும்பும் போது யாழ்ப்பாணம் மாவட்டம், அதாவது நெடுந்தீவு அருகே ரோந்து பணியில ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் ஒரு படகையும் படகுல இருந்த 19 மீனவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்களை காரைநகர் கடற்படை முகாமில அழைச்சிட்டு போயிருக்காங்க. மீனவருடைய முதல்கட்ட விசாரணைக்கு பின்பு இன்று பகல், அதாவது ஒரு 10 மணிக்கு மேல யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட இருக்கிறதா நமக்கு தகவல் வெளியாயிருச்சு. ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்பட்டு இன்றும் தாயகம் திரும்பாத நிலையில மீண்டும் 19 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டது தமிழக மீனவர் மத்தியில ஒரு தொடர்ச்சியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். விக்னேஷ், ஆனந்தன், இது போன்ற கைது நடவடிக்கையின் போது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுது. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சரும் வெளியுறவுத்துறைக்கு பல முறை கடிதங்கள் எழுதியிருக்கு. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இது குறித்து மீனவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமா விக்னேஷ், அதாவது மீனவர்கள் கைது செய்த பின்னாடியே ஒரு 10 நாள் அல்லது 12 நாளைக்குள்ள மீனவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. ஆனா அவருடைய வாழ்வாதாரமான படகுகள், அதாவது கடந்த 30 வருஷம் 40 வருஷம் உழைத்து அதோட கடன் வாங்கி இந்த படகுகளை அவங்க கடன் வாங்கி தான் அந்த படகுகளை அவங்க இயக்கி வர்றாங்க. அதாவது சராசரி ஒரு படகுடைய விலை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மதிப்புள்ள படகுகள் தான் இவங்க மீன் பிடிக்க போறாங்க. ஆகவே ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தையே படகு மூலமா இழந்து விடுவதாகத்தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை வசமே இருக்கிறது. இவங்களை பல படகுகள் வடக்கு நெய்வேலி இருக்குது. பல படகுகள் மீட்கப்படாமலேயே ஒண்ணுக்குமே ஆகாம அந்த பகுதியில அதாவது கடல்ல மூழ்கி நாசம் அடைஞ்சிருது. ஆகவே இந்த பகுதி மீனவர்களை தான் ஒட்டுமொத்த தமிழக மீன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் படகுகளை மீட்க வழிவகை செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்துதுன்னா காலங்காலமாக, அதாவது கச்சதீவு ஒப்பந்தத்துக்கு பின்பு காலங்காலமாக இந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை இதுவரைக்கும் எந்த அரசாங்கமே எடுக்கல அப்படின்னு வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க. விக்னேஷ், இனியாவது இது போன்ற நடவடிக்கைகள் தொடராமல் இருக்க தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஆனந்தன்.